வணக்கம். வணக்கம். காஷ்மீரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசும் தேசிய மாநாடு கட்சியும் வெற்றி பெற்றால் மீண்டும் 370 அந்த சிறப்பு அந்தஸ்தை கொண்டு வருவோம்னு சொல்லி வாக்கு கேட்குறாங்களே, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரியான பிரச்சாரமா? அவங்க எப்படிங்க கொண்டு வர முடியும்? முதல்ல கொண்டு வர முடியாது. பிரச்சாரம் பண்றாங்களே. 370 என்ன? 370 என்னன்னா காஷ்மீர் மக்களை அடிமைகளா வைக்கிறது சட்டம் தான் 370. இந்தியா அரசாங்கம் போடக்கூடிய திட்டங்கள், நலத்திட்டங்கள் எதுவா இருந்தாலும் காஷ்மீருக்கு செல்லுபடி ஆகாது. அங்கே இருக்க அந்த அங்க ஒரு 4 குடும்பம் இருக்கு. 4 குடும்பம் தான் மாறி மாறி, அங்க கருணாநிதி குடும்பம் மாதிரி அங்க 2-3 குடும்பம் இருக்கு. அவங்க தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க அந்த ஒரு இது மாதிரி என்ன, இந்த சர்வாதிகாரி மாதிரி அவன் மனைவி அவன் பிள்ளை அப்படிதான் வந்துகிட்டே இருப்பாங்க. ஷேக் அப்துல்லா நேருவுக்கு நண்பர், பரூக் அப்துல்லா, இப்போ உமர் அப்துல்லா. ஷேக் நேருக்கு நண்பர், அப்புறம் பரூக் அப்துல்லா இந்திரா காந்திக்கு நண்பர், இப்போ உமர் அப்துல்லா. பரூக் அப்துல்லாவும் இருக்காரு, உமர் அப்துல்லாவும் இருக்காங்க. அதுதான் ஆமா அரசியல் இருக்காங்கன்னு சொல்றேன். அதுதான் இவங்க தேசிய மாநாடு கட்சி. அவங்க தான் 370 கொண்டு 370 இவங்க கொண்டு வர முடியாது. அது மத்திய அரசு தான் பண்ண முடியும். அது மத்திய அரசினுடைய சட்டம். அது இந்த மாநில சட்டசபை தேர்தலில் அதை பேசுறதுலயே இது ஒரு அர்த்தம் இல்லை. ஆனா காங்கிரஸும் சேர்ந்து பேசினா நாங்க ஆட்சிக்கு வந்தா ஜம்மு காஷ்மீரை மீண்டும் கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாகிஸ்தான்காரன் என்ன சொல்றாங்க அதான் காங்கிரஸ்காரன் சொல்றான். பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சரே சொல்லியிருக்காரு, நாங்க என்ன சொல்றோமோ அததான் காங்கிரஸும் சொல்லுது, நாங்களும் காங்கிரஸும் ஒண்ணு, நாங்க இந்தியாவுக்கு எதிராக போராடுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. இப்ப காங்கிரஸினுடைய கூட்டணி கட்சி தேசிய மாநாடு கட்சி என்ன சொல்லுன்னு சொன்னா 370 நீக்கிறோம். 370 நீக்கிறோம்னா என்னன்னா இந்தியாவோட நாங்க இருக்க மாட்டோம், ஜம்மு காஷ்மீரை பிரிச்சு விட்டுருவோம். ஆனா ஜம்மு காஷ்மீர்ல அந்த 370 இருக்கிறப்போ அது எப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க ஜம்மு காஷ்மீருடைய சட்டசபை ஏத்துக்கிட்டாதான் அங்க அமல் பண்ண முடியும். ஏத்துக்கலன்னா இல்ல. இதுதான் 370 முக்கியமான இது. மனித மலத்தை மனிதன் சுமக்க கூடாதுங்கிற சட்டம் இந்தியாவில் இருக்கு. அது ஜம்மு காஷ்மீர்ல இல்ல. வட்டியா இருக்கான், அவன் தயார் சுமக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் அது அந்த சட்டத்தை அங்க அவன் ஒத்துக்கல. அது மாதிரி இப்படி நிறைய இங்க இருக்க சட்டத்தை அவன் ஏத்துக்கிட்டாலும் உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்படி அது தனி பிரதேசம் மாதிரி. நாங்க பாகிஸ்தானோட போயிடுவோம், நாங்க சீனாவோட போயிடுவோம், இந்தியாவுக்கு வேட்டு வைப்போம் அப்படி எல்லாம் சொல்லுவான். அப்படி பயங்கரவாதிங்க தீவிரவாதிங்க சின்ன பசங்க கையில எல்லாம் கல்லு கொடுப்பான். ஒரு மூட்டை கல்லை காலி பண்ணிட்டீங்கன்னா 500 ரூபா கொடுப்பான். அது எப்படி காலி பண்ணணும்னா இந்திய ராணுவத்துக்கு மேல அடிக்கணும். அப்படிதான் 370 இருக்கும்போது அப்படிதான் இருந்தது. ஏன்னா நம்ம ராணுவம் போய் அங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. அங்கேயும் ஒரு போலீஸ் இருக்கும், அதுக்கு நம்ம இது பண்ண முடியாது. அந்த போலீஸை வச்சு செய்யணும். அந்த போலீஸ்ல எல்லாமே அவனா இருப்பான். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதனாலதான் 370 டாக்டர் அம்பேத்கர் தற்காலிகமா தான் அதை வச்சிருந்தாரு. தற்காலிகமா வச்சது காங்கிரஸ்காரன் அப்படியே வச்சிட்டு இருந்தான், அப்படியே பர்மனண்டாட்டே வச்சிட்டு இருந்தான். ஏன்னா ஷேக் அப்துல்லா நேருவுக்கு குடும்ப நண்பர், திக் ஃப்ரெண்ட். ஆமா, குடும்ப நண்பர் அப்படின்னுட்டு அது என்னவோ எல்லாம் சொல்லுவாங்க, மோசமா எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க வேண்டாம். அதனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு சீர்திருத்தமாக அந்த 370வது பிரிவை மத்திய அரசு பாஜக அரசு நீக்கினதுதான். அதை இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்க அதை மீண்டும் கொண்டு வந்துருவோம். எப்படி கொண்டு வருவோம்? நீ உங்க அதிகாரத்துக்கு உட்படாதது. அது திமுக 1967 தேர்தலில் என்ன சொன்னோம்னா போஸ்டல் கார்டுனுடைய விலையை நாங்க குறைப்போம்னா, அது மத்திய அரசு வேலையாது, நீ எப்படியா குறைப்ப அப்படி கேட்டாங்க. எல்லாம் அது திமுக மானம் வெக்கம் ரோசம் எதுவுமே கிடையாது, எல்லாம் பொய் தான் பேசுவாங்க. அதே போல இவங்க 370 நாங்க நீக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவிக்கணும். காங்கிரஸ் கட்சி தான் 370 பாதுகாத்து வந்தது. காங்கிரஸ் கட்சியே பிரிவினைவாத கட்சி தான், தேசத்துக்கு விரோதமான கட்சி தான். எப்படி ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் தேசத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இணையானவர்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அதனால அவங்க அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு. காங்கிரஸ் நான் இந்தியாவுக்கு எதிரானவங்க தான் அப்படின்னு வெளிப்படையா காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க.
இப்ப காங்கிரஸ் நாங்க இந்தியாவுக்கு எதிரானவங்க அப்படின்னு காட்டுறாங்க. அதான் 370 நீ போன்னு சொல்ற அந்த கட்சியோட சேர்ந்துக்கிறாங்க. இத நாங்க ஒத்துக்கலைன்னு அவங்க சொல்லல, அவங்க சொல்ற போறாங்க சொல்லல. அதே போல ராகுல் அமெரிக்காவில போய் இருந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுறாரு, அந்த சதிகாரங்களோட கூட்டணி வச்சு பேசுறாரு. ஆக காங்கிரஸ் கட்சி பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, காங்கிரஸ் கட்சி நாங்க இந்தியாவுக்கு எதிரான கட்சி தாங்கிறத இப்ப வெளிப்படையா சொல்லிட்டாங்க, சொல்றாங்க. இது நல்லதுதான். வெளியே வந்தா நம்ம அடிக்கலாம்ல, அது ரகசியமா இருந்துகிட்டா நம்ம அடிக்க முடியாது, ஒளிஞ்சிருந்தா. வெளியே வந்தா நம்ம அடிச்சு காலி பண்ணிடலாம். காங்கிரஸ் வெளியே வரட்டும். ஒரு பயங்கரவாதியா ஒரு தீவிரவாதியா இந்தியாவுக்கு எதிராக காங்கிரஸ் வெளியே வந்திருக்கு. இது நாட்டுக்கு நல்லது. வணக்கம். நன்றி.